இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவுடைய சமூக நீதி போராளி என்று சொன்னால் அது யாரு? அது எங்களுடைய மருத்துவர் ஐயா. சரி, தமிழ்நாட்டில் முதல் சாராய கடையை மூடியவர் யார்? முதல் மூடியவர் யார்? பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கீங்க. ராஜாஜி இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அந்த ஆணையை முதலாக பூரண மது விலக்கு கொண்டு வந்தது சேலம் மாவட்டத்தில் தான் முதல் கொண்டு வந்தார் ராஜாஜி அவர்கள். அப்போ மூடியது ராஜாஜி அவர்கள் 1938-39 மூடினார். சரி, தமிழ்நாட்டில் மீண்டும் சாராய கடையை திறந்தது யாரு? தெளிவா இருக்கு கலைஞர். இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றும் சொன்னா அது உங்க மனசுல டக்குன்னு ஏறணும். சரி, தமிழ்நாட்டில் விஞ்ஞான ஊழல் அப்படின்னா யாரு உங்களுக்கு ஞாபகம் வருது? திமுக. அது சரியாதான் சொல்றீங்க. இப்ப எல்லாம் அப்பத்துல இருந்து இருக்கு. சரி, 108 ஆம்புலன்ஸ்ல என்ன வருது உங்க மனசுல? பாட்டாளி மக்கள் கட்சி. சினிமாவில் பார்க்குறீங்கல்ல, இந்த புகைப்பிடிக்கின்ற காட்சியெல்லாம் அது உடலுக்கு கேடு எல்லாம் வருது. அதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு நினைவு யாரு தோணுது உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி ஒவ்வொன்றும் உங்க மனசுல தோன்றுகின்ற ஒரு செய்திகள் இருக்குது. தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகள் திமுக, அதிமுக மாறி ஆட்சி செய்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்ன நடக்குது நாட்டில், அவர்களுக்கு என்ன பாதிப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நேரடியா என்ன சினிமா வருது, என்ன ஸ்போர்ட்ஸ், என்ன அதில் ஏதாவது ஒரு செய்தி, அதை ஃபார்வர்ட் பண்ணி தான் இன்றைய இளைஞர்கள் அவர்களை காலத்தை கழிக்கின்றார்கள். அது உண்மையா பொய்யாலாம் இல்லை. இளைஞர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு இன்னும் வரலன்னு நான் சொல்றேன். நான் இல்லை, ஏன் என்று தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடந்திருக்கும். அது நடக்கணுமா வேணாமா? உறுதியா நடக்கணும். சரி, சமூக நீதினா என்ன? நம்ம சும்மா நாங்க ஏதோ கேட்டு இருக்கிறோம், மேடையில பேசியிருக்கிறாங்க, அடிக்கடி திமுக அடிக்கடி பேசுறாங்க. சமூக நீதி அதாவது நம்ம பல நூற்றாண்டுகளாக ஜாதியின் அடிப்படையில் வேற்றுமைகளை நம் முன்னோர்கள் உருவாக்கி அந்த அடிப்படையிலே தான் முன்னேற முடியாத பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். கல்வி ரீதியாக, பொருளாதாரம் வளர்ச்சி, இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, அத்துணை முன்னேற்றங்கள் பின்தங்கிய சமுதாயங்களுக்கு வர வேண்டும். முன்னேறிய சமுதாயத்தின் நிகராக இருக்க வேண்டும் என்ற நோக்கம். அதுதான் சமூக நீதி. இது ஏதோ இடஒதுக்கீடு சம்பந்தமாக மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைய வேண்டும். அதில் முக்கியமான பங்களிப்பு இடஒதுக்கீடு. சில பேருக்கு சமூக நீதினா இடஒதுக்கீடு, அடுத்து இடஒதுக்கீடு தான் போகுது. அது ஒரு முக்கியமான பங்களிப்பு. அது